Hi friends, welcome to RKR 007. இன்றைக்கி நம்ம RKR 007ல sewing மிஷினை நான் எப்படி வீட்டில் நம்ம சுத்தமாக நீட்டாக வச்சுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் RKR 007க்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம RKR 007 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோவெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகே, வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மிஷினை நல்லா சுத்தம் படுத்திக்கலாம். மேலே இருக்கிற அந்த தூசியெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா சுத்தம் பண்ணிடலாங்க. நான் இது ஒரு 6 மாதம் மட்டும் யூஸ் பண்ணாமல் இருந்தங்காட்டி நல்லா புழுதி அண்டி போய் கிடக்குது. இதை நம்ம ஒர்க் பண்ணாலும் நல்லா ஒர்க் ஆகாது, ஏன்னா அந்தளவுக்கு புழுதி நல்லா அடைச்சிட்டு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற அந்த வீல்கிட்ட இருக்கிறது, இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட புழுதி நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. அந்தளவுக்கு எந்தளவுக்கு பளிச்சுன்னு க்ளீன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிடுங்க. அதில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் நம்ம ஆயில் விடுறது, அந்த இடத்துல சுத்தமாக புழுதி இருக்கக்கூடாது. ஹோல்ஸ்குள்ளே நம்மளுக்கு கைவிட முடியலனாலும் ஒரு பின்னோக்கு இல்லைன்னா ஒரு ஊசி அதையெல்லாம் வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஹோல்ஸில் தான் நம்ம ஆயில் விட்டு உள்ளே போய் அந்த மிஷினை ஒர்க் பண்ண வைக்கிறது அந்த ஆயில் தான். அந்த ஹோல்ஸில் இருக்கிற புழுதியெல்லாம் அந்த ஆயில் உள்ளே போகிறதுக்கு விடாததுனால சுத்தமாக இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், நம்ம பாபின் சுற்றுற அந்த வீல், சின்ன வீல் பக்கத்தாலையெல்லாம் நல்லா புழுதி அண்டி போய் கிடக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். இல்லைன்னா அந்த பாபினுக்கு நூல் சுத்த முடியாது. ரொம்ப சிரமமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம சூப்பராக சுத்தம் படுத்தணும். அது ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த இடத்துல அப்படின்னால சொல்லிட்டு விட்டோம்னா நம்மளுக்கு அந்த மிஷின் நல்லா ஒர்க் ஆகாது. நீங்கள் நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துலையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திடுங்க. அடுத்தது அந்த கீழே இந்த மிஷின் இருக்கிறது மேலே தூக்கி விட்டுட்டு அடியில் இருக்கிற அந்த பாபின் அதெல்லாம் இருக்கிற இடத்துலையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திடுங்க. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் விட்டங்காட்டி பாருங்கள் எவ்வளோ புழுதி அண்டி போச்சுன்னு. நீங்கள் ஒரு இடம் கூட விடாமல் நல்லா சுத்தப்படுத்திடுங்க. இந்த மாதிரி சுத்தப்படுத்தினா மட்டும்தான் நாம் துணியை தைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இல்லைன்னா இதில் இருக்கிற தூசியே போய் அதில் உள்ளே அடைச்சிக்கும். நம்ம நூல் உள்ளே சரியாக போயிட்டு வெளியே வர்றதுக்கு அது விடாது. முக்கியமாக நூல் கட் ஆகிறது அந்த மாதிரியெல்லாம், இல்லைன்னா துணி இழுத்து பிடிக்கிறது, அதெல்லாம் அவ்வளோ மிஸ்டேக் வரும். பாருங்கள், அந்த இடத்துல எல்லாம் பயங்கரமாக நம்மளுக்கு புழுதி அண்டி போய் கிடக்குது. நல்லா சுத்தப்படுத்திடுங்க. அந்த பாபின் இருக்கிற இடத்துலையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திடுங்க. முக்கியமாக துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு சின்ன பின் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ஹோல்ஸ்கிட்ட இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கில் பாருங்கள் எத்தனை புழுதி இருக்குது, எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நம்ம மிஷினுக்கு மேலே எந்தளவு சுத்தம் பண்ணுறோமோ அதை விட இம்பார்ட்டன்ட் நம்ம உள்ளே தாங்க அதிகமாக சுத்தப்படுத்தணும். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்னதாக பிளேட் மாதிரி இருக்குதுல்ல, அதில் இருக்கிற ஸ்க்ரூவை நம்ம கழட்டி விட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதையும் நல்லா நம்ம சுத்தம் படுத்தி எடுத்துடலாம். முக்கியமாக அந்த இடத்துல தான் நம்மளுக்கு எது ஒன்று புழுதி அண்டி இருந்துச்சுன்னா சுத்தமாக நம்மளுக்கு தைக்கவே முடியாது. அவ்வளோ ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த மிஷின். ஓகே, நம்ம அந்த இடத்துல இருக்கிற அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் புழுதி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதையும் நல்லா தொடச்சிருங்க. நம்ம துணியில் தொடச்சா மட்டும் பத்தாதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு குச்சி வச்சு பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் நூலெல்லாம் அடைஞ்சு போய் கிடக்குது. அந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் இல்லை அந்த பாபின் இந்த ரோல் பண்ணுற இடத்துலையெல்லாம் புழுதி அண்டி போய் கிடக்கும். நம்ம குச்சி வச்சு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துடணும் வெளியே. அப்போ தான் நம்மளுக்கு மிஷின் நல்லா ஒர்க் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா சுத்தப்படுத்தி விட்டுருங்க. ஓர சாரத்துலையெல்லாம் அந்த ஸ்க்ரூ இல்லைன்னா எது ஒன்று குச்சி வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறமேல் தான் மிஷின் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். பாருங்கள், புழுதி எப்படி போய் உள்ளே போய் அந்த இது அடைஞ்சு கிடக்குதுன்னா நூல் நூலாக நல்லா சிக்கிட்டு இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம் வெளியே.
பாருங்கள், நான் ஒரு தீக்குச்சி வச்சு எடுத்து காமிக்கிறேன். அது பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. இந்த மாதிரி நம்மளுக்கு முக்கியமான ப்ராசஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் இந்த புழுதி வந்து நல்லா அடைஞ்சி வரும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி மட்டும்தான் இந்த மிஷின் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த சைடில் இருக்கிற அந்த பிளேட்டை நம்ம கழட்டிடலாம். அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம இதையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் சுத்தம் பண்ணால் தான் உங்கள் மிஷின் வந்து நல்லா ஒர்க் ஆகுங்க. பாருங்கள் எவ்வளோ புழுதி அண்டி போய் கிடக்குதுன்னு. அது நான் வந்து 6 மாதமாக யூஸ் பண்ணாமல் இருந்து கூட இவ்வளோ புழுதி இருக்குது. பாருங்கள், தீக்குச்சி வச்சு எடுத்து பார்க்குறேன். அந்த சின்ன சின்ன இடத்துல எல்லாம் எவ்வளோ புழுதி இதாகிருக்கு. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு சைடில் இருக்கிற பிளேட்டையெல்லாம் கழட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்படி சுத்தம் எடுத்துங்க. சும்மா நீங்கள் மேலே தொடச்சிட்டாலாம் மிஷின் நல்லா ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி நல்லா கை விட்டு நல்லா துடைக்கணும். டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி கூட வச்சு துடைக்கலாம். அது ஈஸியாக க்ளீன் ஆயிரும். அந்த மாதிரி வச்சு துடைச்சோம்னா கை பூதாது இந்த மாதிரி இடத்துல நாம் டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி வச்சு ஸ்க்ரூ வச்சு அமுத்தினோம்னா அது உள்ள பாட்டுக்கு நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அமுத்தி எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ டஸ்ட் அதில் வரும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இதெல்லாம் இந்த மாதிரி அடைச்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான விஷயம், நாம் கழட்டுற ஸ்க்ரூவெல்லாம் தொலைச்சிடாமல் பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைன்னா தொலைஞ்சு போயிடும். நம்ம வைக்கும் போது கொஞ்சம் கவனமாக இந்த இடத்துல தான் வைக்கிறோன்னு தெரிஞ்சுட்டு வைங்க. இல்லைன்னா கீழே விழுந்துருச்சுன்னா ரொம்ப மிஸ் ஆயிரும். அதனால் நம்ம வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த பிளேட்டை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே, சைடில் இருக்கிறதும் கீழே இருக்கிறது ரெண்டையும் செட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக நாம் மிஷினை தொடச்சி எடுத்தாச்சு. நீங்கள் வந்து நான் 6 மாதமாக சுத்தம் பண்ணாமல் விட்டங்காட்டி இவ்வளோ குப்பை இருக்குது. உங்களுக்கெல்லாம் அவ்வளோ குப்பை சேராது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் ஒரு தடவைனாச்சும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தோம்னா ரொம்ப நாள் இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு நீடித்து உழைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ரெகுலராக தினம் நம்ம சுத்தம் பண்ண தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் இந்த மாதிரி சுத்தம் படுத்தணும். அப்போ தான் நம்ம மிஷின் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் உழைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் RKR 007 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.